இந்த கோவிலில் வெறும் கல்லா மட்டும் இருக்கக்கூடிய சிவலிங்கம் தேன் அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் மரகத லிங்கமா மாறுவாருன்னு சொல்றாங்க. என்னன்னு சொல்றேன், முழுசா பாருங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வந்திருக்க கோவில் செங்கல்பட்டு திருவாடிசூலம்ல இருக்க திரு இடைச்சுரநாதர் கோவில் தாங்க வந்திருக்கோம். இந்த கோவில் இருக்க சிவலிங்கம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சுயம்பா உருவான சுயம்பு மரகதலிங்கம். அதாவது மரகதலிங்கம் கிடையாதுங்க, வெறும் கல்லா மட்டும் இருக்கக்கூடிய சிவலிங்கம். பிரதோஷ தினம் அப்போ தேன் அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் மரகதலிங்கமா, அதாவது பச்சை நிறமா மாறுவாருன்னு சொல்றாங்க. அதுவும் சிவபெருமானே விருப்பப்பட்டு நிறம் மாறினா மட்டும்தான் உண்டுன்னு சொல்றாங்க. ஆரம்ப காலகட்டத்துல சிவபெருமான் புத்துல அடைஞ்சிருந்ததாகவும் அம்பாள் பசுமாடு உருவத்துல வந்து புத்துல பால் கறந்து வழிபட்டு போனதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, திருக்கழுக்குன்றத்துல திருஞான சம்பந்தர் பாட்டு பாடி முடிச்சுட்டு திருக்கச்சூருக்கு போகும்போது சிவபெருமானே மாடு மேய்க்கிற பையனா போய் அவருக்கு மோர் கொடுத்து அவரோட பசியை தீர்த்து இந்த கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து பாட வச்ச கோவில்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட கோவிலுக்கு சிவபக்தராக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களுடைய